சுமார் 5110 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவன்பரிசாரத்தே திருவாழ் மார்பன் என்னும் பிருந்தா என்னும் இருவர் கல்யாணம் பண்ணிக்கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உதித்தாள். உடையநங்கையார் என்ன அவளுக்கு திருநாமம். அவள் இந்த ஊரிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள். அதே சமயத்தில் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூரிலே பொன்காரி என்பவர் இருந்தார். அவருக்கும் இந்த உடையநங்கையாருக்கும் திருக்கல்யாணம் பேசி ஏற்பாடாயிற்று. இருவருக்கும் ரொம்ப நாட்களுக்கு மக்கட்பேர் இல்லை. ஆகையாலே திவ்யதேச யாத்திரை போய் திருக்குறுங்குடியிலே நின்ன நம்பியை வணங்கினார்கள். அவ்வெம்பெருமானிடத்திலே புத்திரப்பேறு வேண்ட ஆரைப் போல பிள்ளை வேணும்னு பகவான் கேட்டார். உம்மை போல வேணும் என்று இவர்கள் சொல்ல, நம்மை போல ஆள் கிடையாது, நாமே வந்து பிறப்போம் என்று காரிக்கும் உடையநங்கையாருக்கும் மாறனாய் நம்மாழ்வாராய் திருவவதாரம் பண்ணினார். அந்த உடையநங்கையாருடைய பிறந்த வீடு, அவள் பிறந்த திவ்யதேசம்தான் திருவன்பரிசாரம். அவர்களுடைய இல்லத்துக்குள்ளேதான் நாம் இப்போது இருக்கிறோம். மலையாள திவ்யதேசங்களில் தற்போது நாம் கடைசி திவ்யதேசத்தில் உள்ளோம். இங்கே ஆழ்வாருக்கு பகவான் காட்டிய குணம் சௌகுமாரியம். சௌகுமாரியம்னா சுகுமாரமான தன்மை. சௌகுமாரியம்னால் ஆழ்வாரே அதை தெரிவிக்கிறார். பெருமானுடைய திருமேனி எவ்வளவு மென்மையானது, தொட்டால் சிணுங்கக்கூடிய தாமரைப்பூ போன்றதாயிற்றே. ஆனால் எப்போதும் அதில் சங்க சக்கரங்களை தூக்கி கொண்டே இருந்தால் திருமேனி கன்றி சிவந்து போய்விடாதோ, அந்த சௌகுமாரியத்துக்கு கட்டம் வந்து விடாதோ. ஆகையால் நான் அந்த சங்க சக்கரங்களை சுமந்து கொள்ளுகிறேனே என்ன ஆழ்வார் வேண்டினார் அல்லவா. 8ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில் ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் வாளும் வில்லும் கொண்டு பெஞ்செல்வார் மற்றில்லை தாளும் தோளும் கைகளை ஆறத் தொழக்கானேன் நாளும் நாளும் நாடுவன் அடியேன் ஞாலத்தே. பகவான நாடி நாடி போகிறேன், அவனுடைய தாள்களையும் தோள்களையும் கைகளை கூப்பி வணங்க முடியவில்லை. ஓர் இலக்குவன் ராமனோடே வில்லை ஏந்தி கொண்டு போனான். மற்றொரு கையாளாக மற்றொரு ஆளாக என்ன வைத்துக் கொள்ளக்கூடாதா? அவரவே எவ்வளவு நேரம் தூக்கி கொண்டிருப்பர். என் ஆழ்வார் வருத்தத்தோடே பெருமானுடைய மென்மைக்கு என்ன வந்துடுமோன்னு பாடினார் இல்லையோ. ஆகையாலே இந்த திவ்யதேசத்தில் சௌகுமாரியத்தையே காட்டினார். கீழே ஒரு ஊர்ல மார்தவம்னு பார்த்தோம், அதுவும் மென்மை. இந்த ஊர்ல சௌகுமாரியம், இதுவும் மென்மை. ஆனா ரெண்டு மென்மைக்கும் வித்தியாசம் உண்டு. கீழே சொல்லப்பட்டது அடியார்களை விட்டு பிரிந்தால் மனம் தாங்காதுங்கிற மென்மை. ஆனா இப்ப சொல்லப்பட்டது சங்க சக்கரங்களை தாங்குவதற்கு கூட உடல் இடம் கொடுக்காதுங்கிற திருமேனியினுடைய மென்மை. ஆனாலே அது மனத்தினுடையது, இது உடலுடையது. அது மார்தவம், இது சௌகுமாரியம். ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் தெரிவிக்கிறார், சிரமமனம் சூழும் சௌகுமாரிய பிரகாசம் ஆய்ச்சேரியிலே. இந்த திவ்யதேசம் ஆய்ச்சேரி. ஆய்ச்சேரினா தாயாருடைய பிறந்தகமொல்லியோ. அதனால திருவன்பரிசாரத்தை ஆய்ச்சேரின்னு சொல்லுவார்கள். இந்த ஊரில் சிரமமனம் சூழும் பெருமாள் அவதரித்தாரே. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குலுங்கவோ அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ அன்னேலி படிதான் நீண்டு தாவிய அசவோ ராமனா நடந்ததோ வராகனா செய்ததோ திருவிக்கிரமனா தாவி அளந்ததோ. இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கும் என்று சிரமப்படுகிற மனத்தோடே கூடின பக்தர்கள். அவர்களுக்கு ஆச்சரியப்படும்படிக்கு தன் திருமேனி சௌகுமாரியத்தை இந்த திவ்யதேசத்திலே காட்டினான். அதை கண்டே ஆழ்வார், அப்ப நான் உமக்காக கைங்கிருமன்றேனே, உம்ம திருமேனி எதையும் தூக்கிறதுக்காக இருக்கிற திருமேனி அல்ல, எங்களாலே வணங்கத்தக்க திருமேனி என்று நம்மாழ்வார் சாதித்தார். இது கடைசி குணத்தையும் அனுபவித்து விட்டோம். நீங்கள் நன்னா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக மற்ற திவ்யதேசங்கள்லையும் என்னென்ன குணத்தை பார்த்தோம்னு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். நாம முதல்ல சேவிக்க ஆரம்பிச்சது திருமூழி களத்தே. மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்தவம் வளத்தின் களத்தே கூடுபூரிக்கும். மார்தவம் மகாத்மாக்களை விட்டு பிரிந்து மனம் தாங்க மாட்டான். அங்கிருந்து திருநாவாய்க்கு சென்றோம். பிரிந்த துன்பக்கடல் கடத்தும் விஷ்ணு போத ஆன்றுசம்சியம். ஆன்றுசம்சியம் நம்முடைய துன்பக்கடலாகிற சம்சாரக்கடலை தாங்கி விடக்கூடிய அடியார்களிடத்தில் இருக்கிற கருணை. அதை திருநாவாயிலே கண்டுகொண்டோம். அங்கிருந்து திருக்காட்கரைக்கு வந்தோம். சந்தேகம் வேண்டாம், நடுல திருவித்துவக்கோட சேவிச்சு கொண்டோம். ஆனால் திருவித்துவக்கோடு குலசேகர ஆழ்வாராலே பாடப்பட்டது, அதை தனித்து விடுவோம். அது தவிர்த்து இருக்கிற மலையாள திவ்யதேசத்தை தான் நம்மாழ்வார் பாடியிருக்கார். திருக்காட்கரையிலே போகத்தில் தட்டுமாறும் சீலம்
காட்கரையிலே கரையழிக்கும். ஆழ்வாரும் பெருமாளும் பரிமாறிட்டதை பார்த்தா உயர்வு தாழ்வே இல்லாத சீலம், சௌசீல்யத்தை பகவான் காட்டி கொடுத்தார். அதை சேவித்து கொண்டோம். இதெல்லாம் திருச்சூருக்கு, கேரளத்துக்கு வடக்கு இருக்கக்கூடிய ஊர்கள். அங்கிருந்து திருவல்லா செங்கணாஞ்சேரிக்கு அருகிலே வந்தோம். அதை சுற்றி 6 திவ்யதேசங்களை சேவித்து கொண்டோம். அதில் முதலில் குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான், அவன் காட்டிய நாயக லட்சணத்தை கண்டுகொண்டோம். ஆழ்வாரை நாயகியாக கொண்டு தனக்கே ஆட்படுத்தினான் நாயகனான் எம்பெருமான், அவனை சேவிச்சுட்டோம். அங்கிருந்து திருவாரன்விளைக்கு போனோம். அங்கே ஆனந்த விருத்தி காட்டினான். இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இவ்வேடரக இன்பம் பயக்க இனிதுரன் வீத்திருந்தாள்கின்ற எங்கள் பிரான்னு பிராட்டிமார்களோடு இருந்து ஆனந்தமா நம்மாழ்வாருடைய பாசரத்தை கேட்டான்னு பார்த்தோம் இல்லையோ. ஆனந்த விருத்தி அங்கு கண்டு கொண்டோம். அங்கிருந்து திருச்செங்குன்னூர் திருச்சித்தாத்துக்கு போனோம். வார்கடாவருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடுரு துருட்டி ஊருகொள் திண்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை கொன்னு சூழ்பரன் மேல் என்று கம்சன் முட்டிக சாணூரன் எல்லாரையும் கொன்ற சௌரியம் அப்படின்னு தன்னுடைய பராக்கிரமம், வீரம், சௌரியம் இதைத்தனி திருச்சித்தாற்றிலே கண்டுகொண்டோம். அங்கிருந்து நேரே திருவண்வண்டூருக்கு போனோம். மாறில் போரரக்கன் மதில் நீரிழச் செத்துகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உழல் என்மின்கள், என் அடியார்களை ரட்சிப்பதில் இருக்கிற ஸ்தைரியம், ரக்ஷண ஸ்தைரியம், ஆரையும் கைவிட்டுட மாட்டார், ரட்சித்தே தீருவர்ங்கிற குணத்தை அங்கு சேவித்துக் கொண்டோம். அங்கிருந்து திருக்கடித்தானத்துக்கு போனோம். திருக்கடித்தானமும் என்னுடைய சென்னையும் ஒரு கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் என்று சாத்திய ஹிருதிஸ்தனாயும் சாதனம் உருக்கெடுக்கும் கிருதஜதா கந்தம். ஆழ்வாருடைய உள்ளத்துல வர்றதுக்கு தான் திருக்கடித்தானத்திலே இருந்தார். ஆனா ஏறி வந்த ஏணியை எட்டி விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் திருக்கடித்தானத்திலேயும் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, அந்த செய் நன்றி அறிதல், அதை திருக்கடித்தானத்தை சேவித்துக் கொண்டோம். கடைசியாக மெலிவிலும் சேமம் கொள்விக்கும் கிருபையை திருவல்லவாளிலே சேவித்துக் கொண்டோம். திருவல்லவாள் உரையும் கோனாரை அடியேன் அடி கூடுவது என்று கொலோ, என்னை எவ்வளவு மெலிந்தாலும் என்னிடத்தில் கிருபை இருக்கும் வரைக்கும் ஆழ்வீர், உம்மை விட்டுவிட மாட்டோம் என்று கிருபையே பகவான் பிரகாசப்படுத்தினது திருவல்லவாளிலே. அங்கிருந்து புறப்பட்டு நேரே தென்திசைக்கே திலகமாக நிற்கக்கூடிய திருவனந்தபுரத்தை வந்து அடைந்தோம். சசைன்ய புத்திர சிஷ்ய சாத்திய சித்த பூசுரார்ச்சனத்துக்கு முக நாபி பாதங்களை துவாரத்திரயத்தாலே காட்டும் சாமியம் அனந்த சயனத்திலே பிரசித்தம். என் அனந்தபுரத்திலே 3 துவாரங்கள் வழியாக தான் அனைவருக்கும் சமம், எல்லாரும் எனக்கு சமம், ஆரத்தின் வேறுபாடில்லை என்பதை திருவனந்தபுரத்திலே சாமியத்தை கண்டுகொண்டோம். அங்கிருந்து புறப்பட்டோம். திருவாட்டாற்றெம்பெருமானுக்கு வந்தோம். மோக்ஷ தானத்தில் பிரணத பாரதந்திரியம் வளம் மிக்க நதியிலே ஆச்சரியமா கரை புரண்டு ஓடுவதை கண்டோம். மோட்சம் கொடுக்கறச்சே கூட பிரணத பாரதந்திரியம், அடியார்களுக்கு அடங்கிய தன்மை. ஆழ்வார் சொன்னாருங்கிறதுக்காக உடலை தள்ளி ஆழ்வார் அழைச்சின்னு போனாரோ இல்லையோ, பிரணத பாரதந்திரத்தை திருவாட்டாற்றில் சேவித்துக் கொண்டோம். கடைசியாக தற்போது திருவன்பரிசாரத்தை அடைந்துள்ளோம். இங்கே சௌகுமாரியத்தை காட்டினான் எம்பெருமான். அந்த சுகுமாரமான திருமேனிக்கு 80 நொந்து போய்த்தான் உமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், சங்க சக்கரங்களை சுமந்து கொண்டு பண்ண வேணும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தார். ஆக 12 திவ்யதேசங்கள், 12 கல்யாண குணங்கள். அதோட குலசேகர ஆழ்வார் பாடினது திருவித்துவக்கோடு, சேர்த்தா மலையாள திவ்யதேசங்கள் 13. அதோட குலசேகர ஆழ்வார் அவதார ஸ்தலம் திருவஞ்சிக்களம், சேர்த்தா நாம சேவிச்சிருக்கிறது 14. இந்த கணக்கை நீங்க சரியா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் தெரிவித்தேன். அந்த கணக்கோட தற்போது நாம் 16வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தின் பொருள் பார்க்கலாம். இதோடு மலையாள திவ்யதேசம் முற்று பெறுகிறது. ஆச்சரியமான ஸ்லோகம். காமம் ஆசிரித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத் கிரகீத்வா அசத்கிராஹான் பிரவர்த்தந்தே ஆசுச்சிவ்ரதாக. மேலும் சில பண்புகள், அசுரத்தன்மை உடையவர்களுக்கு இந்தந்த பண்புகள் உண்டு அர்ஜுனா, பார்த்துக்கொள். காமம் ஆசிரித்ய துஷ்பூரம், துஷ்பூரம் எத்தனை இட்டாலும் முடிவே இல்லை. நம்ம காமத்தை அனுபவிக்க போறோமே, ஆசை எத்தனை போட்டாது போரும்னு சொல்லுங்க. ஒரு நெருப்பு காலவாயில விறகை எத்தனை போட்டுருந்தாலும் போரும் நெருப்பு சொல்லுமா? போட போட இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். வர்திஷ்ணுரேவ நது சாமியதி ஹந்த திருஷ்ணா. குரத்தாழ்வான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இன்னொரு 2 கட்டையை போட்டா நெருப்பு போரும்னு சொல்லிடுமோன்னா, போட்ட கட்டையினால இன்னும் நிறைய எரிய ஆரம்பிக்கிறது சொல்லியோ. அதனால ஆசைங்கிறது என்னையும் முடிவடையாது. துஷ்பூரம் பூரிக்க முடியாத, முடிக்க முடியாத, திருப்தி செய்ய முடியாத காமம். ஆசைகளை ஆசிரித்திய அடைந்து
பூர்த்தி செய்ய முடியாத ஆசைகளை அடைந்து தம்ப மான மத அன்விதாக, தம்பம் டம்பம், மானம் அதீத மானம், துரபிமானம் அபிமானம், மதம் படிச்சிருக்கோம், அழகன், உயர்ந்த பிறவி, பணக்காரன், இதெல்லாம் மதத்தை கொடுக்கும் இல்லையோ. அப்ப டம்பம், அபிமானம், துரபிமானம், அகங்காரம், மதம் இதோடே கூடியவர்களாய், அப்ப அத்தனையும் ஆசைப்படுறவர்கள், நிறைவேறாத ஆசைகள், மேலே மேலே காமங்கள், இதுக்கு மேல டம்பம் மாதம் மனம், அதோட இல்லே மோகாது கிரகித்வா அசத்கிராகான், அசத்கிராகான் தவறான வழியிலே சம்பாதிக்கப்பட்ட பொருட்கள், கிரகித்வா நல்ல வழியில தர்ம மார்க்கத்துல சம்பாதிக்கலே, அப்படிப்பட்ட அசத்கிராகங்களான பொருள்களை கிரகித்வா நன்கு கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியான பொருள் சேர்க்கணும்னு இருக்காளே தவிர நியாய வழியில சேர்க்கணுங்கிற எண்ணமே இல்லை. அப்ப மோகாது மயக்கத்தாலே, அசத்கிராகான் கிரகித்வா தவறான வழியில சேர்த்த பொருட்களை வைத்துக்கொண்டு, பிரவர்த்தந்தே அசுச்சிவிரதாக, அசுச்சிவிரதாக விரதமுடையவர்கள், ஆனா வேதத்துல சொல்லாத விரதமுடையவர்கள். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு, வேணும்னு நான் துவாதசி அன்னைக்கு தான் விரதம் இருப்பேன்னா அசுச்சி விரதாக. அப்ப வேதத்தை மீறி நடப்பவர்கள். நூறு அர்த்தம் தெரிவித்தார். நானே ஈஸ்வரன் பிரகடனப்படுத்தி விடுறான். என்ன விரதம்னால் ரொம்ப உயர்ந்த சங்கல்பம். சில பேர் சங்கல்பம் எடுத்துனுட்டாள்னா தப்பாவே பேசுறது அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிறோம் இல்லையோ, அதை தான் இங்க சொல்றார். அசுச்சி விரதாக, நல்ல விரதங்கள் அல்ல, தவறுக்கே விரதம். அப்படிப்பட்டவர்கள் பிரவர்த்தந்தே அந்த தவறான விரதத்தோட தவறான கொள்கைகளோடையே உலகத்திலே உழல்கிறார்கள் என்று பகவான் தெரிவிக்கிறான். அதனால துஷ்பூரமான காமம், ஹிரண்யகசிபுவுக்கு எதிலோ ஆசை, நடக்க போறதுலேன்னு தெரியும், ஆனா பகவானே ஜெயிச்சுடணும்னு ஆசை. ராவணனுக்கு கண்டடத்தில் ஆசை வைத்தான். புலன்களை மட்டும் ராவணன் ஜெயித்திருந்தால் ஒரு நாளும் இந்த அவல நிலை அவனுக்கு ஏற்பட்டு இருக்காது. குரத்தாழ்வான் ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். லப்யேஷு துர்லபதரேஷ்வபி வாஞ்சிதேஷு, நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சு கொடுத்துனாலும் ஆசை தீர்றதில்லை. இந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருந்தாலும் அப்படியும் ஆசை அதுல தீர்வது கிடையாது. பிரழகான வழக்கொண்டு வித்யாமதோ தனமதோ திருத்தீயா அபிஜனோ மதா, வித்யாமதம் படிச்சுட்டேன், தனமதம் பணக்காரன், அபிஜனன் ரொம்ப வசத்தியா பிறந்திருக்கேன், வித்யா தனாபிஜன ஜன்ம மதேன காம குரோதாதிபிஷ்ச ஹததீர்ண சமம் பிரயாமி, கோபத்திலிருந்தும் காமத்திலிருந்தும் மூன்று மதங்களிலிருந்தும் விடுதலையே நமக்கு கிடைக்கலையே. இப்படிப்பட்ட மதங்களோடு இருக்கமே, ஏதே மதாவலிப்தானாம், இதெல்லாம் தாழ்ந்தவர்களுக்கு துர்மானம், மதம் ஏறத்துக்கு காரணம். அதே நல்ல சாத்திகர்கள் இருக்கா பாருங்க, அவளுக்கு மதம் பிடிக்காத இருக்கிறதுக்கு காரணம். நல்ல படிப்பு வந்துடுத்துன்னா அதனால மதம் பிடிக்க கூடாது, இருக்கிற மதமும் போயிடணும். நல்ல பணக்காரனா இருக்கோம்னா மதம் பிடிக்க கூடாது, எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு நல்லவன் ஆயிடணும். நல்ல அழகனா இருக்கோம்னா மதம் பிடிக்கூடாது, பகவானிட்ட பிச்சையை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆக மதத்துக்கு எதெல்லாம் காரணமா இருக்குமோ அதையே நாம நல்ல தன்மைக்கு காரணமாக்கி கொள்கிறார்கள் மகாத்மாக்கள். அதனாலே இந்த மதத்தோடே துரபிமானத்தோடே அலைபவர்கள் தான் அசுரத்தன்மை உடையவர்கள். டம்பம் மானம் மதம் இத்தோடு இருக்கிறார்கள். அதை கழித்திருக்க வேண்டும் அர்ஜுனா, நீ அசுரத்தன்மையில் இராதே என்ன பகவான் 16வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தாலே மேலும் சில அசுரத்தன்மைகளை சொல்லி அதை கைவிடச் சொல்லுகிறான். நமக்கு அந்த கவலையிலேயே போ, நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றி கொண்டோம் என்னால் திருவாழ் மார்வன் தெய்வ தன்மைகளையே நமக்கு கொடுப்பான்கிறது உறுதி. இத்தோடே மலையாள திருத்தலங்கள் 13ஐயும் சேவித்துக் கொண்டு இனி வடநாட்டு திருப்பதிகளை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் காத்திருக்கிறது உங்களோடு அடியேனுக்கு.